டாக்டர் டாக்டர் எஸ் கம் இன். உட்காருங்க. டாக்டர் வணக்கம் வைக்கிறார் டாக்டர். வணக்கம் வைங்க. வணக்கம். என்ன ரெண்டு கேள்வி ரெண்டு கேள்வி வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க என்ன பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர். இவர்தான் பேஷண்ட். கடந்த ஒரு மே மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கலகலன்னு பாடிக்கிட்டு பஞ்சு டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு டாக்டர். ஓ, மே மாசத்துக்கு அப்புறமா மூச்சு விடுற சவுண்டு கூட கேட்க மாட்டேங்குது டாக்டர். ஒரே ரியாக்ஷன்ல இப்படியே இருக்காரு டாக்டர். என்னாச்சு? நான் உங்க காதுல போய் கூப்பிட்டா கூட திரும்ப மாட்டாரு டாக்டர். சார் ஒரு ஸ்மைல் இருக்க மாட்டேங்குது. என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர். சார் சார் நல்லா பேசியிருந்தாரு. வீட்டுல ஒரு பஸ் வச்சிருக்கோம். இந்த பஸ் எடுத்துட்டு மாசம் வாரம் ஒரு ஊருக்கு கிளம்பிடுவாரு. பஸ் மேல ஏறி நல்லா ஜாலியா இருந்தா. டான்ஸ்லாம் ஆடுவாரா? பாட்டுலாம் பாடுவார் டாக்டர். பார்த்தா மயங்கணுமே. நான் எல்லாருமே பைக்குக்கு தான் டாக்டர் ஆசைப்படுவாங்க. ஆனா அவர் பஸ் எடுத்துக்கிட்டு தான் ஊர்வலமே போவாரு. அங்க போயிட்டு டான்ஸ், லைட் ஆஃப் பண்ணி விளையாடுறதுன்ட்டு நிறைய விளையாட்டுலாம் அங்கேயே பண்ணாரு. ஆனா வீட்டுக்குன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு விளையாட்டுக்கானோ சிரிப்பக்கானோ. கரெக்டா மே மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் முடிஞ்சுச்சு. டோட்டலா ஆஃப் ஆயிடுச்சுங்களா? எதுவுமே வரல. அடிக்கடி ஏதாவது பட்டுச்சுங்களா? இல்ல மிடில் ஆம்பளைட்ட பாத்துட்டோம். எதுவுமே இல்ல. அது எதுவுமே இல்ல. சார் சார் திரும்ப கூட மாட்டாரு. இவருக்கான எந்த அடியும் படல டாக்டர். இவரை பார்க்க வந்தவங்களுக்கு தான் நிறைய அடிப்பட்டு. நீங்க மண்மிகி நீங்க கொஞ்சம் சுருக்கமா விஷயத்தை மட்டும் சொல்லு. எவ்வளவு பேசிட்டு இருக்கணும். அதான் நமக்கு நல்லது. ஏதாவது மாத்திரை மருந்து எழுதி பேச வைங்க டாக்டர். பாத்துலாம். இல்ல அது தேவையில்லாதது. நீங்க வார்த்தையில என்ன வேணுமோ அதை கேளுங்க. அவர் என்ன பிரச்சனை நீங்க கேளுங்க. சார் அது திரும்ப மாட்டேங்கிறாரு. என்ன பிரச்சனைனா அவர் மே மாசம் பேச மாட்டான்னு சொல்லிட்டார்ல. திரும்ப பேசிக்கிட்டே இருந்தா திரும்ப வரா. அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? படிச்சீங்களா இல்லையா? சார் அத நீ நேரா இப்ப என்ன விஷயமா? சார் சாப்பிட்டீங்களா காலைல? அதுல காலைல சாப்பிட்டுறாரு டாக்டர். 3 வேளை நல்லா சாப்பிடுறாரு. ஆமா, கரெக்டா 1 மணி ஆனா கரெக்டா ஆபீஸ்ல கொண்டு போய் தான் டாக்டர் அவரு கையாலேயே எடுத்து அவரே டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி சாப்பிடுவாரு. அவரு கையாலே சாப்பிடுறாரா? சூப்பர். வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவாரு. ரொட்டீன்லாம் எப்படி அவருக்கு? ரொட்டிலாம் சாப்பிடுறது இல்ல, ஃப்ரூட் சாலட் அது மாதிரி தான் சார். ரொட்டி பிஸ்கெட்லாம் இல்ல சார், ரொட்டீன். காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பாரு, என்னென்ன செய்வாரு? அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணி வரைக்கும் வேலை செய்வார் டாக்டர். 10 to 6 ஷார்ப்பா போயிடுவாரு வந்துருவாரு டாக்டர். 10 to 6. ஆமா டாக்டர். ஓகே, இது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கறாரா? கவர்மெண்ட் தான் அரசு தான். கரெக்ட்டா சொல்றீங்க. இது இவர்ட்ட என்ன கேள்வி கேட்டாலும் இவங்களே பதில் சொல்றாங்களே. அண்ணன் மாதிரி மூத்த அண்ணன் மாதிரி. நான் தான் வீட்டுக்குள்ள நடுவுல உட்காந்துருப்பேன். வீட்டுக்கு வந்தா என்னை பார்க்கலாம். பக்கத்துல நான் இருப்பேன். சார் என்ன பேசணும் சுருக்கமா கேளுங்க. என்ன இல்ல சார், கேட்டாதானே தெரியும். அவர் எதுவுமே பேச மாட்டேங்குது. அவருக்கு பேச்சு வராது. அவர் பேச மாட்டாரு. அவருக்கு தான் நாங்க 2 பேரும் பேசுறோம். நீங்க என்ன கேள்வியா இருந்தாலும் நீங்க சுருக்கமா என்கிட்ட கேளுங்க. நாங்க பதில் சொல்லுவோம். நீங்களே பதில் சொல்லுங்க. நாங்களே பதில் நானும் பதில் சொல்லுவேன். கேளுங்க. ஆனா இவர் பேச மாட்டார். பேச வைக்கணும். இப்ப அதான் உங்க டாஸ்க். இவர் பேச வைக்கணும். ஆமா டாக்டர். இது என்ன சிக்கல்னு எனக்கு ஒரு வாரி புரிஞ்சிருச்சு. ஆமா, அதுக்கு முன்னாடி யார்கிட்டயுமே பேசுறது இல்லையா, இல்ல உங்கள்கிட்ட மட்டும் தான் இப்படி பேசாம இருக்காரு? பேசிருக்காரு. அவர் நெருங்கிய நண்பர்கள் கிட்ட மட்டும் கொஞ்ச நேரம் பேசுவாரு. சொந்தக்காரங்க நண்பர்கள் போன் கால்ல மட்டும் பேசிப்பாரு. அப்படியா? போன வாரம் டெல்லியில இருந்து சொந்தக்கார பையலுக்கு வந்தாங்க. அப்படியா? அவங்கிட்ட நாங்களே பேச மாட்டோம். எங்களுக்கு வாய்க்கத்தாக்குறாரு. ஆமா டாக்டர். எங்க கிட்ட நாங்களாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே டெல்லிக்கு போயிட்டு சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. அப்ப அவங்கள்ட்ட பேசுறாரு. உங்க குடும்பத்துக்கே குடும்பத்தை பிரிக்க வராங்க. சொத்த ஆட்டையை போட வராங்க. டெல்லியில இருந்து சொந்தக்கார பையலுக்கு தான். அவங்கிட்ட சிரிச்சு பேசுறாரு. பால் பாயசம் செஞ்சு கொடுத்துருக்காரு. பால் பாயசம் வேற. அப்ப அவங்கள்ட்ட தான் பேசுறாரு. என்கிட்ட பேச மாட்டாரு. நம்மள்ட்ட தான் பேசுறது. அவ்வளவு சிரிச்சு பேசும் ஒண்ணுத்துக்கும் யூஸ் இல்ல டாக்டர். அது அவருக்கும் தேவையில்ல. ஆனா பேசுறாரு. எனக்கு இப்ப ஓப்பனாவே தெரிஞ்சிச்சு என்ன பிரச்சனைன்னு. இப்ப ஒரு சிரிப்பார் பாருங்க. இப்ப இந்த கேமரா ஆன் பண்ணி கொடுங்க. கேமரா மட்டும் ஆன் பண்ணி கொடுங்க. கேமரா ஆன் பண்ணிட்டீங்களா? இப்ப பாருங்க. அவர் முகர கிட்ட கொண்டு போவேன். சிரிப்பார் பாருங்க. எடே சார் எங்க எடே இதையே காட்ட முடியுமா குழந்தைக்கு? இது மட்டும் இல்ல டாக்டர். இவரை பத்தி எதனா 4 வார்த்தை புகழ்ந்து பேசினாலோ இல்ல பாடினாலோ ஒரு கியூட்டா சிரிச்சு ஒரு ஸ்மைல போட்டு எங்க நீங்க பாடுங்க. தொண்டை சரியில்லை. அதாவது என் தலைவர் வந்து பேச மாட்டாரு.
ஆனா பேசினா சாதாரணமா பேச மாட்டாரு. அவரை சாதாரணமா நினைக்காதீங்க. அவர் என்ன வேணாலும் செய்வாரு. அவர் நீங்க நினைச்சு தூண்டி விட்டீங்க செஞ்சிருவாரு. காலியா இருப்பீங்க, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. பில்டப் ஏத்தனா திரும்பி பாக்குறேன். பொம்மை எதனா கொடுங்களேன். நல்ல வதோ இந்த பொம்மை கொடுங்க. நல்லா விளையாடுவார். பார்த்து விளையாடுவார். ஆச்சரியமா இருக்கு. சப்ஜெக்ட் வேலை செய்யுது. அதான் இது மாதிரி ஏமாத்தி கொடுக்குறான். சாப்பாடு கூட சாப்பிடும் போது ரெவலிங் ஆக்ஷன் அப்படின்னா சாப்பாடு. ஓஹோ, அதான் சார் போதும் உடச்சாதீங்க. இது எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. நம்மளை பத்தி மட்டுமே அக்கறை இருந்து மற்ற எக்கேடுக்கிட்டு நாசமா போனா நமக்கு என்ன நினைக்கும் போதுதான் அது நார்சிஸ்டிக்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை தான் இது. இது நம்ம இது சரி பண்ண இல்ல, இது நாசமா போகல. இல்ல ஐயோ அப்படி இல்லைங்க. தன்னை பத்தி மட்டுமே மத்தவன் எக்கேடுக்கிட்டு போனாலும் என்னன்னு யோசிக்கிற மனநிலைமை இது ஒண்ணு இல்ல. சமூகத்துல இருக்கிற பிரச்சனை சின்ன வயசுல இருந்தே இருக்கு. இப்ப சின்ன வயசுல இந்த பிரச்சனை வந்திருக்குமே, ஏன் இப்போ வந்துச்சு? அது சின்ன வயசுல இருந்து வர்றதுதான். யாராவது உங்களை மாதிரி 4 பேர் சொல்லி இதை திருத்தி இருக்கணும். அது பில்டப் கொடுத்துக்கிட்டே இருந்தா அது அப்படித்தான் இருக்கும். ஒண்ணு இல்ல, சமூகத்துல நடக்கிற கொடுமைகள் எல்லாம் எடுத்து சொன்னோம்னு வச்சுங்க, அதுல அப்படியே வந்து சிம்பத்தி கிரியேட் ஆகி அவரு சரியாயிருவாரு. இப்ப பாருங்க சார், தமிழ்நாட்டுல மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள், கவலைகள். பிரச்சனைகள்லாம் என்னென்ன பிரச்சனைகள் அதை மட்டும் நீங்க பாலியல் வன்கொடுமைகள். இல்ல ஆதாரம் இல்ல வேற இல்ல சார், இது கொலை கொள்ளை ஆதாரம் இல்ல வேற அது நிறைய ஆணவ படுகொலை. அது இல்ல அது வேற ஏதாவது நீங்க பேசுங்க, நான் அனுபவித்தரேன். ஆனா நீங்க வந்து கொடுத்த நேரத்துல சரி வேண்டாம். தமிழ்நாடு வேண்டாம், கர்நாடகால இருந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால பெரிய அதர் ஸ்டேட் பிரச்சனையா நீங்க இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஏன் பேச மாட்டாரு, அதுக்கு மட்டும் நீங்க பேசுங்க. அதுதான் பேச வைங்க டாக்டர். இது ஒரே ஒரு மருந்து தான், ஒரே ஒரு சொல்யூஷன் தான். சரியா? இத தினமும் கொடுங்க, சரியா போயிடும். 5 ஃப்ளேவர் கேக்ஸ். என்ன சொன்னோன்னே ரியாக்ட் ஆகிறாரு. இது கொடுத்தா போதுமா? இது கொடுங்க. இவரு ஆபீஸ்க்கு 10 மணிக்கு கிளம்பி போயிடுறாரு, 6 மணிக்கு வெளியே வந்துடுறாரு. ஆனா ஆபீஸ் போகாம ஸ்கின் கேர் கிளினிக் போறாரு. அப்படி இல்லைன்னா இன்னைக்கெல்லாம் பாருங்க ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரி போயிருக்கு, அங்கெல்லாம் போறாரு. ஏன் அது ஏன் போறாரு, அதை ஏன் நீங்க கேட்க கூடாது? ஆபீஸுக்கு போனாருன்னா வேலை வைக்கிறாரா? அங்க எது சிக்கல் இது இருக்கா? அங்கதான் கம்ப்ளைண்ட் இருக்கா? அது என்ன நடக்குது தெரிய மாட்டேங்குது. ஆபீஸ்க்குள்ள லைவ் கேமரா இல்ல, அதனால தெரிய மாட்டேங்குது. ஆமா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சும்மா தான் டாக்டர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, வேற எதுவும் பண்ண மாட்டாரு, சிரிப்பாரு, அவ்வளவுதான். மீட்டிங் அட்டெண்ட் பண்றது, வேலையில பாக்குறது கேஸ் ஆகி போயிடுச்சுங்க. ஆபீஸ் காசு எடுத்து ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் கார் வாங்கி கொடுக்குறாரு. ஓஹோ, அதெல்லாம் செய்ய முடியுது, வேலைதான் செய்ய மாட்டேங்கிறாரு. ஒண்ணு மட்டும் கரெக்டா பண்றாரு டாக்டர். 6 மணி என்ன வீட்டுக்கு போயிறாரு. ஓஹோ, 6 மணிக்கு அப்புறமா உங்கள்ட்ட பேசுறாரா? பேசுறாரு, யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல, ஆனா பேசுறாரு. நாங்களா எங்கிட்ட தான் பேசுறாரா இல்லையா நாங்க இதை வச்சா கண்டுபிடிப்போம். அப்படியே பாப்போம். இப்படி காமிச்சே நாங்க ஏமாத்தி ஏதாவது பண்ணிக்கிருக்கோம். அப்பதான் உணர்றோம் நம்ம தான் பேசியிருக்காரு. சப்ஜெக்ட் இருக்கா இல்லையான்னு இப்படியே டெஸ்ட் பண்ணிக்கிறது. அது இதான் பிரச்சனை. என்ன பொழைப்பாரா, இது தேர்வாரா? இதுதான் சொல்யூஷனு. இதை கொடுத்து பாருங்க. எங்க போறாரு? கரெக்ட்டா டைமிங்க ஃபாலோ பண்ணுவாரு டாக்டர். ஓ, எங்க வேணாலும் ஆன்சர் போயிடுவாரு. எங்க இருந்தாலும் 6 மணிக்கு ஆயிடுச்சுன்னா ஆட்டோட 6 மணி தான் ஷார்ப்பா இருப்பார் டைமிங். சரி, நீங்க பத்திரமா கொண்டு போய் கொடுங்க. அம்மா நீங்க மட்டும் இருங்க சார், நீங்க போங்க. இந்த அம்மாக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு. மாசத்துக்கு 26 கார் எடுத்துட்டு வந்துடும். ஒத்த கார்ல டெய்லி ஒத்த கார்ல வந்து சீனை போடுவோம். அதை ஒருத்த கரெக்டா ஒரே பொசிஷன் ஒரே இடத்துல நின்று ரீல்ஸா போடுறாங்க. யாரு செட் பண்ணிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு கார்ல ஒழுக்கமா வாங்க, எதுக்கு இப்படி ஆடம்பரம்லாம், காமராஜர் வாழ்ந்த உங்க கொள்கை தலைவர் ஊழ்ந்த ஊரு அப்படின்னு அடிச்சு நான் சொல்றேன். நீங்க போங்க. எனக்குமே பிரச்சனை இருக்கு. நான் வந்து இவரை மட்டுமே பார்த்து எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு ஏதாவது மாத்திரை ஏதாவது கொடுத்துடும். பேசும்போது சோல்டர் மட்டும் வாங்குது, கண்ணுல இருந்து தண்ணியா வருமே, வாய் கொளருமே. பிரச்சனை இல்லைன்னா இவரோட போட்டோ வேணுங்கிறியா? யாரு போட்டோ? இவரு போட்டோ நிக்கிறானா? இவர் முகரம் தெரியலையா? போட்டோ வேணுங்கிறேன். போட்டோ வேணா நீ லைவையும் போட்டோவே இது வீடியோ வேணுங்கிற முன்னாடி ஒரு எல்இடி வைங்கிறான். அவர் பேசறதெல்லாம் பாக்குறது. அவர்தான் பேசவே மாட்டேங்கிறாரு. ஆமா, பேசாம போட்டோவும் லைவ் வச்சுல ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கும்னா கேட்க மாட்டேன். எல்லாத்துக்கும் மாத்திரை, எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை எல்லாம் முடிஞ்சிரும். மொத்தமா முடிச்சாரு. ஒரே மாத்திரை. சொல்லுங்க டாக்டர். அவர் பிரச்சனை சரியாகும்னா ஒரே மாத்திரை தான். அதை எழுதி கொடுத்தீங்க. அது வந்து அவருக்கு, உங்களுக்கு நான் தனியா எழுதி தரேன்.
பூச்சி மருந்து கடையில் போய் பால் டாயில்னு கேளுங்க, வாங்கி பூரா பயலுக்கு வாயில ஊற்றி விடுவோம். போல ஏஞ்சி போமா. இது ஒரு பிரச்சனை, இது ஒரு பேஷண்ட் வந்துச்சு.